மக்களே, ரொம்ப ரொம்ப கவனம். மிக மிக மோசமான விஷயம் மட்டும் வெளியே வந்திருக்குது. 28 வயசு இருக்கக்கூடிய இளம் பெண் ஒருத்தவங்க அவங்களோட குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு போயிருக்கிறாங்க. அந்த குழந்தையையும் பெற்றெடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த இளம் பெண் குழந்தையை பெற்றெடுத்து சிறிது நேரத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அந்த தன்னுடைய குழந்தைய கூட தூக்கி பார்க்கறதுக்கு முதலே உயிரிழந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணினுடைய அந்த இளம் தாயினுடைய மனசு எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும். ஏன் இந்த தாய் உயிரிழந்தாங்க, இதுக்கு பின்னுக்கு இருக்கிற விஷயம் என்ன, சகலதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அது மட்டும் இல்ல, சில நாட்களுக்கு முதல் உங்களுக்கு தெரியும், ஒரு வைத்தியர் ஒருத்தர் ஒரு கார் உள்ளுக்கு உயிரிழந்த நிலையில போலீசாக்கள் வந்து கண்டெடுத்தாங்க. இந்த சம்பவம் இலங்கை நாட்டையே உலுக்கி இருந்தது. இந்த சம்பவத்துக்கு பின்னுக்கு ஒரு முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வைத்தியரினுடைய காதலன் தலைமறைவாகி இருந்தேர். எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவந்து கொண்டிருந்தது. கடைசியா நேற்றைய முன்தினம் யாழ்ப்பாணத்துல வச்சு அந்த குற்றவாளி என்று சொல்லப்படக்கூடிய வைத்தியரினுடைய காதலனும் அந்த காதலனினுடைய மனைவியும் கையும் களவுமாக பஸ் உள்ளுக்கு வந்து தலைமறைவாகி தப்பிச்சு போன சமயத்துல யாழ்ப்பாணத்துல வச்சு கைது செய்யப்பட்டிருந்தாங்க. கைது செய்யப்பட்ட இந்த விசாரணை இப்ப நடந்து கொண்டிருக்கு. இதுல மோசமான விஷயம் ஒன்று வெளியே வந்திருக்கு. என்னண்டா சொந்தங்களே, நாங்க எல்லாருமே அந்த வைத்தியர் வந்து பணத்தை ஏமாத்திட்டு இவர் தப்பிச்சு போயிட்டு அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரிழந்தாங்கன்னு தான் நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா இப்ப பிரேத பரிசோதனையில வெளியே வந்திருக்கிற விஷயம் என்னண்டா, அந்த வைத்தியரினுடைய கழுத்து வந்து இந்த காதலன் நெரிச்சி கொலை செய்திருக்கிறார் என்ற மோசமான விஷயம் மட்டும் வெளியே வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட மோசமான சமுதாயமாக இது மாறிக்கொண்டிருக்கு. பணத்துக்காக வைத்தியர் ஒருத்தவங்களே காதலிக்கிறது போல காதலிச்சு பணத்தையும் வாங்கி ஏமாத்தி போட்டு கழுத்தையும் நரிச்சு கொலை செய்யறாங்கண்டா எவ்வளவு ஒரு மோசமான மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை விட இன்னும் ஒரு மோசமான விஷயம் நாட்டுல நடந்திருக்கு. அனுராதபுரத்துல வந்து இந்த கடைசி 20 நாட்கள்ல 4 நபர்களுக்கு தேரர் உட்படையா 4 நபர்களுக்கு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கும் அதிகமான ஜெயில் வாழ்க்கை வாழக்கூடிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன தப்பு இவங்க செஞ்சிருக்கிறாங்க, இந்த 3 விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சொந்தங்களே. இன்றைக்கு நாட்டுல முக்கியமாக கதைக்க வேண்டிய 3 விஷயம். இந்த 3 விஷயம் முதலாவது, இந்த இளம் பெண் 28 வயசு இருக்கக்கூடிய இந்த இளம் பெண் வந்து தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்துட்டு உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த கேட்டோன்னு எவ்வளவு கவலையா இருக்கு. அந்த தாயினுடைய மனசு யோசிச்சு பாருங்க, தன்னுடைய குழந்தைய பெற்றெடுத்து எவ்வளவு ஆசையா கொஞ்சோனும் வளர்க்கணும் எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. ஆனா உயிரிழந்துட்டாங்க. இந்த உயிரிழப்பு சம்பவம் மட்டக்களப்பு வைத்தியசாலையில நடந்திருக்குது. அந்த உயிரிழந்த பெண்ணினுடைய சொந்த பந்தங்கள் அவங்க வந்து கொஞ்சம் முருகல் நிலையில ஈடுபட்டதாக வந்து அறிய கிடைச்சது. எப்படியும் ஒரு கோபம் கொண்டு வரும். ஆனா வைத்தியசாலையினுடைய தரப்புல என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க சொந்தங்களே, இது வந்து அவங்களோட தவறு, அவங்களோட தப்புல வந்து நடந்த விஷயம் இல்லை. இந்த தாய் இந்த பெண்ணுக்கு வந்து டெங்கு காய்ச்சல் இருந்திருக்குது. டெங்கு காய்ச்சலால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் இவங்க உயிரிழந்திருக்கிறாங்க வைத்தியசாலையினுடைய தரப்புல வந்து சொல்றாங்க. இதுல நாங்க 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று என்னடா சொந்தங்களே, டெங்கு காய்ச்சலால இறந்தாலும் சரி, வேற என்ன காரணத்தால இறந்திருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட காவல்துறை, இது சம்பந்தப்பட்ட விசாரணை குழு, இது சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகள் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம விசாரணையை நடத்தி உண்மையாகவே இந்த பெண் வந்து எப்படி இறந்திருக்கிறாங்க, டெங்கு காய்ச்சலால தான் இறந்திருக்கிறாங்களா இல்லண்டா இது சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள், இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளினுடைய ஏதாவது ஒரு தவறால் இறந்திருக்கிறாங்களா என்ன ஏதுன்றது பக்க சார்பு இல்லாம விசாரணையை நடத்தி நீதியை நிலை நாட்ட வேணும். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எவ்வளவு கவலையா இருக்கு. அதே சமயத்துல டெங்கு காய்ச்சலால் அவங்க உயிரிழந்திருந்தா கூட ஏன் நீங்க அவங்கள காப்பாத்த இல்லை. ஒரு டெங்கு காய்ச்சல்ன்றது மோசமான விஷயமாக இருந்தா கூட ஏன் உங்களால் அவங்கள காப்பாற்ற முடியாம போயிருச்சு. இன்னொரு விஷயம் இதுல நாங்க கவனிக்க வேண்டியது சொந்தங்களே, உண்மையாகவே இவங்க டெங்கு காய்ச்சலால தான் உயிரிழந்திருக்கிறாங்களாக இருந்தால் நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு கூட சரியான சளி, இப்ப சில நாட்களா சரியான சளி, சரியான தடிமன், ஆனா காய்ச்சல் இல்லை, ஆனா மூச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. இந்த டெங்கு காய்ச்சலால் ஒரு பெண் ஒருத்தவங்க உயிரிழந்திருக்கிறாங்க, குழந்தையை பெற்றெடுத்ததன் பிற்பாடு உயிரிழந்திருக்கிறாங்கன்றதை பார்க்கும்போது அது உண்மையாக இருந்தா, டெங்கு காய்ச்சல் தான் அந்த உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தா, நாங்க எல்லோருமே
வீட்டுல வந்து இந்த சின்ன சின்ன சிரட்டைகள், சொப்பின் பேக் இல்லாட்டி ஏதாவது ஒரு காரணத்தால கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எல்லாம் தேங்கி தேங்கி எங்கேயாவது நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப கவனிச்சு எங்களோட வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல்கள், ஏன் பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை கூட நாங்க துப்புரவு செய்து மிகவும் துப்புரவாக பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளணும். ஏனெண்டா சில நேரத்துல டெங்கு காய்ச்சல் என்ற மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டா எத்தனை உயிரிழப்புகள் நடக்கலாம். சில நேரத்துக்கு நாங்க உயிரிழக்கிறது டெங்கு காய்ச்சலால தான் உயிரிழந்திருக்கோம்ன்றது எங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம். அதனால பெற்றோர்களே, மக்களே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க. நுளம்பு, முக்கியமாக டெங்கு காய்ச்சல் நுளம்புல இருந்து பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க. இதை தான் நான் சொல்ல முடியும். அடுத்தது இந்த வைத்தியர் உயிரிழந்த சம்பவம் இலங்கை நாட்டிய உழுக்குன மோசமான சம்பவம். ஆனா நாங்க எல்லாருமே நினைச்சு கொண்டிருந்தது என்னது, வைத்தியர் காசை வந்து ஒரு காதலனை நம்பி காதலிச்சு காசு கனடா போறதுக்கு நம்பி காசை கொடுத்து ஏமாந்து மன உளைச்சல்ல சாப்பிடாம இருந்து உயிரிழந்துட்டாங்கன்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அது சம்பந்தப்பட்ட வைத்தியரினுடைய காதலன் யாழ்ப்பாணத்துல கைது செய்யப்பட்டு விசாரணை செய்ததுல அவர் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கார் அதை பாருங்க. அவருக்கு தலைமுடி ஒன்றும் இல்லை, டோப்பா போட்டிருக்கார், முகமூடி அதாவது இந்த மாஸ்க் மாதிரிக்கு போட்டிருக்கிறார். அவரினுடைய மனைவி இந்த ஹிஜாப், அதாவது முஸ்லிம் பெண் போல வந்து காட்டுறதுக்காக ஹிஜாப் எல்லாம் அணிஞ்சுதான் பஸ்ல போயிருக்கிறாங்க. ஆனா கையும் களவுமா விசாரணை வந்து இந்த விசாரணை செய்யற குழு கையும் களவுமா ஒரு வழியா யாழ்ப்பாணத்துல கைதடி என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில வச்சு கைது பண்ணிட்டாங்க. ஆனா அந்த கைதுல அந்த நபர், அந்த குற்றவாளி, அவர் இன்னும் இந்த டோப்பால்லாம் வந்து மாறி மாறி கெட்டப்ப மாத்துறதுக்கு டோப்பால்லாம் வச்சிருக்கிறார். ஆனா இதை இவங்களை கைது செய்து விசாரணை செய்ததுல தெரிய வந்திருக்கிறது என்னண்டா, இவர்தான் இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டிருக்கிறே தெரிய வந்திருக்கு. இன்னொன்று இதுக்கு வந்து இந்த டாக்டரை மட்டும் ஏமாத்த இல்லை, எக்கச்சக்கமான பெண்களை வந்து காசுக்காக காதலிக்கிறது போல ஏமாத்தி பணத்தை வாங்கி ஏமாத்துறதுதான் பிரதான தொழிலா இருக்கு. பிரேத பரிசோதனையில இந்த வைத்தியர் பிரேத பரிசோதனையில வெளியே வந்திருக்கிறது, வைத்தியர் கழுத்து வந்து நெரிக்கப்பட்டு நசிச்சுதான் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்களோட இந்த முகத்துல இருக்கிற காயங்களுக்கு காவல்துறை போலீஸ் இன்னொரு சந்தேகத்தை வெளியிட்டு இருக்காங்க. அந்த கழுத்தை நெரிக்கும் போது தப்பிக்கிறதுக்கு முடியாம வைத்தியர் வந்து அந்த குற்றவாளியினுடைய கைகளை பிடிக்கிறதுக்கு அதாவது முயற்சி செய்யும் போது இந்த நகத்தால முகங்கள்ல வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் காவல்துறை வெளியிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட மோசமான நபர்களாக இந்த மனிதர் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, பணம் இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு உழைக்கலாம். பணம் உழைக்கிறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்குது இந்த 2026ஆம் ஆண்டு காலகட்டத்துல. ஆனா ஒரு பெண்ணை, அதுவும் வைத்தியரை காதலிக்கிறது போல ஏமாத்தி பணத்தையும் ஏமாத்தி அதுக்கு பிற்பாடுமா அவங்கள வந்து உயிரோட விடாம கழுத்தையும் நெரிச்சு கொலை செய்யறாங்கண்டா இந்த மனிதனானவன் எவ்வளவு மோசமான பாவங்கள் செய்தும் இந்த பாவங்கள் செய்து இந்த பூமியில வாழ்றதுக்கு முயற்சி செய்யறான்னு பாருங்க. மனிதனுக்கு, நான் உட்பட எல்லோருக்கும் தான், நீங்க நாங்க எல்லோருமே ஏதோ ஒரு ரீதியில நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் தவறுகள் செய்யறதுக்கு ஆளாகிறோம். ஆனாலும் சில நபர்கள் மிக மிக மோசமாக செய்யறாங்க. இந்த பூமியில நாங்க நிரந்தரமா வாழவே மாட்டோம்ன்றது தெரிஞ்சு இவ்வளவு மோசமான கொடூரமான பாவங்களை செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க, தெரிஞ்சு கூட தெரியாம கூட சில தவறுகள்ல ஈடுபட்டுறாதீங்க சொந்தங்களே. கடைசியா இந்த மோசமான இன்னொரு விஷயத்தை பார்க்க கிடைச்சது. அனுராதபுரத்துல இந்த கடைசி 20 நாட்கள்ல 4 நபர்களுக்கு, மொத்தம் 4 நபர்களுக்கு, அதுல பேரறம் உட்பட 100 வருஷத்துக்கு அதிகமான சிறை வாழ்க்கை வாழக்கூடிய தீர்ப்பு வந்து அனுராதபுரம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு.